அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு தன்யாஸ்ரீ ஹாப்பி ஷாப்பிங் மற்றும் பக்தி சேனல். இது வரைக்கும் நம்ம எல்லாருமே திருவாடிப்புற உற்சவத்தை தினமும் பார்த்து ரசிச்சுட்டு வரோம். தினமும் நடக்கிற உற்சவம். டெய்லி என்னென்ன வாகனங்களில் தாயாரும் பெருமாளும் புறப்பாடாக்கி வராங்க, அதுக்கெல்லாம் என்னென்ன காரணமாக இருக்கும்னு நம்ம அறிவுக்கு தகுந்தாப்பில் சிந்திச்சுட்டே வரும். 7ஆம் திருநாள் சயன சேவை, ரொம்ப அற்புதமான சயன சேவை. ஆண்டாள் திருமுகம் எப்படி ஜொடிக்கிறது, ஆகா எப்படி புன்னகைச்சுட்டு இருக்காங்கிறத பார்க்குறேன். ரத்தின கைகள் அழகாக, திருக்கைகள் ரத்தின கைகளில் அவ்வளோ அழகாக கிளிய வச்சுட்டுருக்கா. திருவடி பாருங்கள், இந்த திருவடியை சேவிக்கிறதுக்கு தான் உலகமே தவம் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிடக்கிறாங்க எல்லாருமே. பாருங்கள், நம்ம எவ்வளோ அழகாக க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டுருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்கா தாயார். இதோ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஃபோட்டோக்கும் இப்போ பார்க்குற நீங்கள் அதே ஃபோட்டோ தான். எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத நீங்களே பார்த்துட்டுருக்கீங்க. தாயார் மடியில் மன்னார் சயனம், அது என்னங்க? தாயார் மடியில் ரெங்கமன்னார் சயனம் புதுவிதமான சேவையாக இருக்கே. இந்த சேவை முதல்ல எங்கே, உண்மையிலேயே இந்த சேவை முதல்ல எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான். ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற சேத்திரத்தில் மட்டும்தான் ஆண்டாள் மடியில் ரெங்கமன்னார் சயனம். பின்னாள்களில் எல்லா இடங்களிலும் இந்த சேவைகள் ஏற்பட்டாலும் முதலில் ஏற்பட்டது ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இந்த சேவை. இந்த சேவை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு அழகாக இருக்கும். உலகநாயகன் உலகநாயகியான ஆண்டாள் மடியில் சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய அழகிய அற்புத காட்சி. சரி, இந்த சயன திருக்கோலம் எங்கே இந்த சயன சேவை நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவிலில். அதே கிருஷ்ணன் கோவிலில், ஆண்டாள் கோவிலில் இல்லாமல் ஏன் கிருஷ்ணன் கோவிலில் இந்த சயன திருக்கோலம் நமக்கு சேவையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் இருக்குமா? நமக்கு தெரிஞ்ச வகை, உண்மையாக நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச வகையில் பார்த்தோன்னா ஆண்டாள் யாரை கொண்டாடினா? கிருஷ்ணரை தான் கொண்டாடினா இல்லையா? கண்ணனை பார்த்து, கண்ணன் மேலே ஏகப்பட்ட பக்தியும் அன்பும் தானே ஆண்டாள் நாச்சியார் செலுத்தினாங்க. அப்போ கண்ணன் திருக்கோயிலில் வச்சு தான் இந்த சயன சேவை ஆகிறது. மேலோட்டமாக பார்த்தோம்னா லோகமாதா மடியில் லோகநாயகன் சயனம் அப்படின்னு தான் படம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ளர்த்தமாக ஆத்மார்த்தமாக நம்ம அனுபவித்து சேவிச்சோம்னா ஆண்டாள் தாயார் சொல்கிற பக்தி ஒன்றிற்கு மட்டுமே அரங்கர் கட்டுப்பட்டவர். அரங்கன் எதற்கு கட்டுப்படுவாராங்க? பக்திக்கு மட்டும்தான். அதனால தானே யசோதாமா அவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி பார்க்குறா, முடியவே இல்லை. அவள் கையெல்லாம் அசந்து போயிடுறது. அப்போ கண்ணன் தானாகவே தான் கட்டுக்கொள்வார். அந்த பாசத்துக்கு தானே கண்ணன் கட்டுக்குள் வந்தார். அது போலத்தான் நீங்கள் எல்லாரும் பக்தியோடு இருந்தேன்னா, குழந்தையாக பார்த்தேன்னா ரெங்கமன்னார், அந்த ரெங்கராஜன் ஸ்ரீரங்கத்தில் சயனிச்சுன்னு இருக்கார் இல்லையா, அவர் உங்களுக்கு குழந்தையாகவே வரம் தருவார். நீங்கள் எப்படி அவர் அனுபவித்து சேவிக்கிறீரோ அதே மாதிரி அவர் உங்களுக்கு வரம் தருவார் என்பதை சொல்லாமல் சொல்லும் விதமாகத்தான் இந்த சயன திருக்கோலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நம் அறிவுக்கு எட்டிய விதத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஏராளப்பட்ட அர்த்தங்கள் இதற்கு உண்டு. அடுத்ததாக கிருஷ்ணன் கோவிலில் சயன சேவை முடிந்ததும் கண்ணாடி சப்பரத்தில் வீதி உலா புறப்பாடு. சரிங்க, ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும்போது இந்த கண்ணாடி சப்பரத்துக்கு மட்டும் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குங்க. நம் வாழ்க்கையில் நாம் எதை எப்படி பார்க்கிறோமே அதாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி சப்பரத்தில் ஆண்டாளும் மன்னாரும் வீதி உலா வருகின்றனர். அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாரும் இருந்த இடத்துலையே சேவிச்சுக்கோங்கோ. நாளைக்கு திருவாடிப்பூரம் திருத்தேர். முடிஞ்ச வரைக்கும் லைவ் லிங்க் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு திருவாடிப்பூர திருத்தேர். நம்ம எல்லாரும் இருந்த இடத்துலையே ஆண்டாளையும் ரெங்கமன்னாரையும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுவோம். முடிஞ்சவர்கள் தயவு செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வாங்கோ. வர முடியலேன்னு ஏக்கப்படுறவங்க தயவு செய்து ஏக்கப்படாதீங்கோ. இருந்த இடத்துலையே ஆண்டாளையும் ரெங்கமன்னாரையும் மனசார சேவிச்சுக்கோங்கோ. நம்ம சேனலில் உங்களுக்கு திருத்தேர் வைபவத்தை நீங்கள் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஜெயந்தி சதீஷ், தன்யாஸ்ரீ ஹாப்பி ஷாப்பிங் மற்றும் பக்தி சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி எல்லோரும் கூடியிருந்து ஆண்டாள் தாயாரையும் ரெங்கமன்னாரையும் சேவிப்போம். அவங்களோட அருள் பெறுவோம். நன்றி.